நம்ம தேவனோட உத்தமமா நடக்கும்போது, நம்ம கூட ஆண்டவர் நிச்சயமா உடன்படிக்கை பண்ணுவாரு. ஆமாங்க. வேதத்துல நோவாவ பத்தி நம்ம பார்க்கிறோம். நோவா தன் காலத்தில் இருந்த மனுஷர்களுக்குள்ளே உத்தமனும் நீதிமானுமா இருந்தான் அப்படின்னு சொல்லி. அதனால நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. அப்போ கர்த்தருடைய கண்களில கிருபை கிடைத்ததுனால நடந்த காரியம் என்ன? ஆண்டவர் ஒரு தீர்மானம் எடுக்கிறாரு. இந்த உலகத்த நான் அழிக்கப் போறேன் அப்படின்னு சொல்லி. ஏன்னா ஜனங்கள் மிகவும் பாவம் செய்து கொண்டிருந்தாங்க. பூமி தேவனுக்கு முன்பாக சீர்கெட்டதா இருந்தது. அந்த நேரத்துல ஆண்டவர் ஜல பிரளயத்தினால முழு உலகத்தையும் அழிக்கணும்னு சொல்லி தீர்மானம் எடுக்கிறாரு. அப்போ ஆண்டவர் நோவாவ பத்தி சொல்றாரு. நோவா, உனக்காக உன்னோட குடும்பத்துக்காக நீ பேழைய ஆயத்தம் பண்ணு. உன் கூட நான் என்னோட உடன்படிக்கையை ஏற்படுத்துறேன்னு சொல்லி நோவாவையும் அவனோட குடும்பத்தையும் பத்திரமா பாதுகாக்கிறாரு. ஆமாங்க. இன்னைக்கு நீங்க ஆண்டவருக்கு முன்பாக நோவாவை போல உண்மையும் உத்தமமா இருக்கும்போது இந்த ஒட்டுமொத்த உலகத்துக்கும் அழிவு வந்தாலும் உங்களையும் உங்களோட குடும்பத்தையும் காப்பாற்ற தேவன் உங்களோடு கூட உடன்படிக்கை பண்ணுவார்.